வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, கணிதத்தினுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் தான் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டிற்கான கணித வினாத்தாள். ஓகேவா? ஸோ முதல் கேள்வி பாருங்க. இது வந்து கொஷின் நம்பர் 3ல் இருக்கு. இந்த வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஎன் கேரியர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த கொஷின் பேப்பரை. ஓகேவா? ஸோ கொஷின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விளக்கத்தை நான் முந்தைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. முதல் கேள்விக்கு போகலாம். சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது. இரட்டை எண் பகடையின் முகத்தில் தோன்ற நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதனோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ டி 1/2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு பகடையில் 1 முதல் 6 வரை எண்கள் இருக்கும். அதில் வந்து இரட்டை எண்கள் பார்த்தீங்கன்னா 2, 4, 6 தான் 3 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எனவே நிகழ்தகவு பார்த்தீங்கன்னா n of a by n of s நம்ம 10th புத்தகத்தில் பார்த்துருப்போம். ஸோ வந்து 3/6. ஓகேவா? ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணால் 1 3 is 3 2 3s are 6. ஓகேவா? ஸோ 1/2 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்ததா இரண்டாவது கேள்வி பாருங்க. இதை நம்ம கொஷின் நம்பர் 10ல் இருக்கு. ஸோ சைடில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இரண்டாவது கேள்வி, ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்ட்டு பிஹெச் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹாஃப் இன்ட்டு அடிப்பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உயரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 6 2 12 9 6 54. ஓகேவா? ஸோ 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்ததா மூன்றாவது கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 19ல் இருக்குது. 5√2 + √32 அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 9 ரூட் ஸ்கொயர் √2. இதனுடைய விளக்கம் பாருங்க. √32 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 16 × 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இல்லையா? ஸோ 16 × 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதாவது 16 எப்படி எழுதலாம்? 4√2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும்? 5√2 + 4√2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மொத்தமாக டோட்டல் பண்ணால் என்ன வருது பாருங்க? 9√2. ஓகேவா? அடுத்ததா நான்காவது கேள்வி கொஸ்டின் நம்பர் 27ல் இருக்கு. அசல் 3000 மற்றும் வட்டி பார்த்தீங்கன்னா 4%க்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான விளக்கம் பாருங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 4.80. இதனுடைய விளக்கம் பாருங்க. 2 ஆண்டுகளுக்கான வட்டி வித்தியாசத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு r/100. இது 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால 2. ஓகேவா? அடுத்ததா வித்தியாசம் பாருங்க. பி அசல் பி என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசல் பார்த்தீங்கன்னா 3000. ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி. ஓகேவா? ஸோ 4/100 நம்ம அடிச்சு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 3000 × 0.04 × 0.04 வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4.80. அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் நம்பர் 36ல் இருக்கு. இதை வந்து இடைநிலை கேட்டிருக்காங்க. ஓகேவா? 29 23 25 29 30 35 20 இதுக்கான வந்து இடைநிலை கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28. எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கம் பாருங்க. கொடுக்கப்பட்ட எண்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் எழுதணும். அதாவது இடைநிலை கேட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் எழுதிடணும். அது எத்தனை நம்பர்ஸ், அதாவது சேம் நம்பர்ஸாக இருந்தாலுமே சரிதான். ஓகேவா? ஸோ 23 25 25 28 29 29 30. ஸோ நடுவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28 தான் இருக்குது. ஸோ இதற்கான இடைநிலை பார்த்தீங்கன்னா 28. ஓகேவா? அடுத்ததா கொஷின் நம்பர் 6 கொஷின் நம்பர் 43ல் இருக்குது கொஷின் பேப்பரில். ஸோ நம்பர் ஆஃப் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் என் ஆஃப் பி ஆஃப் ஏ அதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா 32 ஆப்ஷன் ஏ. விளக்கம் பாருங்க. ஒரு கணத்தினுடைய அடுக்கு கணத்தின் அதாவது பரமசெட்டோடைய உறுப்புகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ 2/5 என்னன்னு பார்த்தீங்கன்னா 32. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதற்கான ஆன்சர். அடுத்ததா கொஷின் நம்பர் 7 கொஷின் நம்பர் 52ல் இருக்கு கொஷின் பேப்பரில். 3 8 13 என்ற கூட்டுத்தொடருடைய முதல் 11 உறுப்புகளுடைய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 308. ஸோ முதல் உறுப்பு என்ன? 3. பொது வித்தியாசம் டி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 - 3 8ல் 3 போச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது தான் வந்து பொது வித்தியாசம். இது நம்ம 10th புத்தகத்தில் பார்த்துருப்போம். உறுப்புகளுடைய எண்ணிக்கை மொத்த டோட்டலாக உறுப்புகள் எத்தனை சொல்லியிருக்காங்க? 11 உறுப்புகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா n/2
2a plus n minus 1 into d. ஓகேவா? ஸோ என்னன்றது நம்மளுக்கு தெரியும் 11/2 2 into a என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 n பார்த்தீங்கன்னா 11 minus 1 into d பார்த்தீங்கன்னா 5ன்றது தெரியும். ஸோ எல்லாமே வந்து டோட்டல் பண்ணி போட்டோம் அப்படின்னா 3 into 2 வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ 11ல் 1 போச்சுன்னா 10 into 5 50. ஓகேவா? ஸோ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 11/2 into 56. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11 into 28 308. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். அடுத்ததா 8வது கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 59ல் இருக்கு. a is equal to 5 b is equal to 5 அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் ஏபியினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஸோ இதனுடைய விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 40 அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. விளக்கம் பாருங்க. ஏ ஸ்கொயர் என்ன வருது? ஸோ ஏவை ஸ்கொயர் பண்ணால் 25, ஏ இன்ட்டு பி பார்த்தீங்கன்னா 15 வரும். ஸோ ரெண்டுமே வந்து டோட்டல் பண்ணி போட்டோம் அப்படின்னா 40. ஓகேவா? ஸோ இதில் தப்பாக இருக்குது. 40 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அடுத்ததா 9வது கேள்வி. கொஸ்டின் நம்பர் 74ல் இருக்குது. ஒரு இருசக்கர ஊர்தியினுடைய குறித்த விலை பார்த்தீங்கன்னா 1700. அந்த நிறுவனம் 10% தள்ளுபடி அளித்தாங்க அப்படின்னா வண்டியினுடைய விற்பனை விலை என்ன அப்படிங்கிட்டு இருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1530. இதனுடைய விளக்கம் பார்த்துடலாம். தள்ளுபடி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தள்ளுபடி எவ்வளோ வருது? 1700 இன்ட்டு 10/100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும் 170. ஸோ இது எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து 1700 அப்படின்னா 10% எவ்வளோ அப்படிங்கிறத இப்படியும் போடலாம். ஓகேவா? ஸோ 0க்கு 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், அப்போ 170ன்றது நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ 170 கிடச்சிச்சு. விற்பனை விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1700. இதில் வந்து 170 மைனஸ் ஆச்சு அப்படின்னா 1530 அப்படிங்கிறது ஆன்சர். இது வந்து சிலபஸில் கிடையாது. ஓகேவா? இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ 10வது கேள்வி. 10 கொஷின்ஸ் தான் வந்து 2011 கணிதத்தில் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. -1, -3 மற்றும் -5, -7 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டினுடைய நடுப்புள்ளி காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இது வந்து நான் கொடுக்கல. நடுப்புள்ளியோட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. x1 plus x2/2 y1 plus y2/2. அப்போ x1 அப்ளை பண்ணுங்க. x1 உடைய வேல்யூ. ஸோ இது பாருங்க. இது x1, இது y1. ஓகேவா? ஸோ x1 y1 எடுத்துக்கணும். இதை வந்து x2, இது வந்து y2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. -1ன்றது x1, -3 அப்படிங்கிறது y1. ஓகேவா? -5ங்கிறது x2, -7 அப்படிங்கிறது y2. ஸோ எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா -1, -1, -5, -3, -7/2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3. ஓகேவா? -3 இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -5. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ஆன்சர். நம்ம 2011க்கான வினாத்தாளை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2012க்கான கணித வினாத்தாள் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருக்கீங்க. பிடிஎஃப் வந்து இதுக்கு வந்து முந்தைய வீடியோவில் நம்ம வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் போட்டிருந்தோம். ஸோ பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9514142295 9514142295. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.